ஆம்பளை பொம்பளை ஏங்க அது தப்பா எடுத்துக்காதீங்க. நான் எப்பயுமே வெளியே போனா பொம்பளை பிள்ளைய கூட்டிட்டு கூப்பிடுறாங்க. வெளியே வாங்க போவோம். அதான் போலாம் வாங்க. வள்ளி 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 குணத்திலே எளிமேவான் பிடிக்க எப்போதும் தருவாயம்மா பிடிக்க சம்மதம் தருவாயம்மா இரண்டு பெண்மான் குட்டையை உருவாக்கி அது மூத்த குட்டியை நான் ஏற்ற படைத்தலைமை பொறுப்புக்கு மணமகிழ்ந்து பரிசாக கொடுத்தார். மூத்த குட்டி இடைந்து நினைக்கிற சின்ன குட்டியை அடைய வேண்டும் என்கிற விருப்பம் நானும் வந்தேன். குட்டியை பார்த்தேன், குட்டியும் என்னை பார்த்தது. ஏனோ தெரியவில்லை, என்னை கடந்து மறைந்து கொண்டது மறைந்து ஒன்றை பிடிக்க வேண்டும் என்கிற எண்ணத்தில் உள்ளே உள்ளே முற்பட்டேன். ஒரு அண்ணா என்னை தடுத்து நிறுத்து விட்டார். தடுத்து நிறுத்தியதற்கு என்ன காரணம் என்று கேட்டால், இடத்துக்கு பொறுப்பான தலைவி என் தங்கை வள்ளி இருக்கிறார். அவங்களுடைய அனுமதியோடு தாங்கள் மான்குட்டி பிடிக்கலாம் என்றார். தலைமையான தாங்களும் வந்து விட்டீர்கள். அந்த குட்டி எந்த குட்டி என்பதை ஆராய்ந்து அறிந்து உணர்ந்து பாருங்க, 3 சொல்றேன். ஆராய்ந்து முதல் இடத்துல ஒரு விஷயத்தை தெரிய முடியாது, அது ஒரு ஆராய்ச்சி இருக்கு. அதுக்கப்புறம் அதை அறிந்து கொள்வோம். பிறகு உணர்ந்து ஆஹா இதால இதை தாயா பிடிச்சு வந்திருக்காரு அப்படின்னு உங்களுக்கு ஒரு உணர்வு. அப்ப நீங்க சம்மதம் சொல்லணும், அப்ப நான் பிடிக்கணும். அதனால எத்தனை மணி நேரம் ஆனாலும் சரி, எத்தனை நாள் ஆனாலும் சரி, எத்தனை வாரம் ஆனாலும் சரி, எத்தனை மாதம் ஆனாலும் சரி, எத்தனை வருடம் ஆனாலும் சரி, எத்தனை யுகம் ஆனாலும் சரி, மான்குட்டியை பிடிக்காம போகவே மாட்டேன். நல்ல எண்ணம், அருமையான லட்சியம். இப்படி ஒரு எண்ணத்தோட இந்த இடத்துக்கு வந்திருக்கீங்க. வந்திருக்கிறது நினைக்கும் போது ரொம்ப பெருமையா இருக்குங்க. வெளிவிளை சாரல குறிஞ்சி நிலத்துல மான்குட்டி இருக்குங்கிறதே முதல் சந்தேகம். காடு சார்ந்த பகுதியில தான் மிருகங்கள் வாழும்னு கேள்விப்பட்டிருக்கேன். நாங்க வந்து இவ்வளவு நேரம் ஆச்சு ஒரு மான்குட்டியை கூட பார்க்கல. இதுல ஆராய்ஞ்சு உணர்ந்து அதுக்கப்புறம் அவருக்கு சொந்தமானதுன்னு கொடுக்க சொல்றீங்க. காட்டுனா பிடிச்சுக்குவேன்னு சொல்றீங்க. உங்க பொருளை எங்க கிட்ட கொடுத்து வச்சிருந்தீங்களா, ஐயா இந்த மாதிரி கொடுத்துட்டு போயிருக்கீங்க, அம்மா என் பொருளை கொடுமா, எடுத்துருமா, காட்டுமா அப்படின்னு சொன்னா கொடுத்த பொருளை இந்தாங்க இருக்குன்னு சொல்லி காட்டலாம்.
ஒரு நேரத்துல சிவபெருமானே கொடுத்தாரு, கொண்டு போய் பக்தர்கிட்ட கொடுக்குறாரு. ஆனா இவருக்கு சின்ன வயசுல இருந்தே பக்தி கிடையாது. மனைவி ரொம்ப பக்தியானவங்க, எப்போதுமே பூஜை புனஸ்காரம்னே இருப்பாங்க. கணவரை கூப்பிட்டாலும் அந்த அம்மா கூப்பிட்டாலும் அவர் போக மாட்டேங்கிறார். இவருக்கு என்ன அப்படின்னா இந்த கலைகள் மேல ரொம்ப பிரியம், பாடுறது நடனம் வர்றதை பாக்குறது, இதுன்னா அவருக்கு ரொம்ப பிடிக்கும். சரி, சாமி கூட தான் வர மாட்டேங்கிறீங்க, ஒரு நாளைக்கு அங்க நடனம் நடக்குது, அங்க பாக்குறதுக்கு வாங்கன்னு கூட்டிட்டு போறாங்க. போன இடத்துல பாக்குறாரு, அவருக்கு ரொம்ப பாடுறதுலாம் பிடிக்கிறதுனால அவரும் பாடுறாரு. இப்படி எல்லாம் இருக்கிற சமயத்துல இவருக்கு பக்தி ஒரு பக்கம் வந்துருச்சு. பக்தி வந்ததுனால சிவபெருமானே வர்றாரு. வந்த ஒரு பொருளை கொண்டாந்து கொடுக்குறாரு. கொடுத்துட்டு ஐயா நான் போற இடத்துக்கு போயிட்டு வர்றேன், திருப்பி நான் எப்ப வந்து வாங்கிக்கிறேன்னு அப்ப வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. ஆனா கொடுத்தாரு. திருப்பி வந்து கேட்கிறப்ப அந்த பொருள் அங்க இல்ல. அங்க கொடுத்ததுனால கேட்டாங்க, இங்க கொடுக்காத ஒரு பொருளை காட்டுங்க வேணும்னு கேட்டா எப்படி நான் கொடுக்கறது? மான்குட்டி இங்க வரலைங்கிற விஷயத்த மகன அரகசன் வேடுவரே வேடுவரே வைக்காத புள்ளிக்கு தாக்கோலமா கொடுப்போம். ஏன்னா அப்படி கொடுத்தவங்க எல்லாம் இங்க நிறைய பேர் இருக்காங்க. உங்க மான்குட்டி இங்க இருக்க வாய்ப்பு இல்ல. அதனால வேற இடத்துல போய் தேடி பாத்தீங்கன்னா பெத்தவங்களுக்கு வெள்ளன வெடுக்கிற பிள்ளையா போய் வீட்டுக்கு செல்லலாம். வேற இடத்துல தேடி பாருங்க. ஒரு கதை சொன்னா அந்த கதை வந்து ஒரு சின்ன கதையா இருந்தாலும் சரி, பெரிய கதையா இருந்தாலும் சரி, மற்றவர்களுக்கு விளக்கமா நிறைய பேசுறதை விட ஒரு செய்தி சொன்னாலும் மக்கள் மனதில் பதிகிற மாதிரி ஒரு செய்தி அருமையா நீங்க சொல்லணும்னு வந்தீங்க. ஆனா ஒரு இக்கனா வச்சு பேசுறீங்க. என்ன காரணம் கேட்டா, நீங்க சொன்ன கதையை நான் தொட்டு பேசினா இப்ப இருக்கிறவங்களுக்கு தெரியும். பரவாயில்லப்பா, வேடு வருமானா இல்லையா. வள்ளி வந்து ஒரு சூட்சமா ஒரு கதையை சொன்னாங்க. ஒருத்தர் பக்தியா இருந்தாரு, இருந்தாலும் சிவன் அதிகமா நினைக்கல, பெண்கள் மேல கோபமா இருந்தாரு. அவர்கிட்ட கொண்டு போய் சிவன் ஒரு பொருளை கொடுத்தாரு. அதனால கொடுத்ததுனால போய் கேட்டாரு. அவர் கொடுத்தா தேடினார். இந்த கதையில சொன்னீங்களே, இப்படி சொல்லும் பொழுது எப்படி சொல்லணும்னா, நீலகண்டன் ஒருத்தர் இருந்தாரு. அவர்கிட்ட வந்து சிவன் வந்து சிவனா போகாம ஒரு வயதான வேதியர் போல மாறு இடத்துல ஒரு மனுஷன் மாதிரி போய், ஐயா நான் வந்து காசி யாத்திரை போறேன், இந்த திருவோடு வந்து ரொம்ப முக்கியமானது, இதை நான் கொண்டுட்டு போறது எனக்கு சிரமமா இருக்கும், அதனால இந்த திருவோடை நீங்க வச்சுக்கோங்க, அதை நான் வந்து உங்கள்கிட்ட வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு சாதாரண திருவோடு. திருவோடுன்னா அது வந்து ஒரு மரத்துல படுத்து வைக்கிறா ஒரு காய், அந்த காயில இருக்கிற மேல் ஓட்டா திருவோடு. ஓட்டை கொடுத்தாரு, சிவனே மறைச்சிட்டாரு. திரும்பி கொஞ்ச நாள் வந்து ஓட்ட கேட்கிறாரு. ஒரு வச்சனத்துல போய் பாக்குறாரு, காணும். ஏற்கனவே அவர் கணவன் மனைவிக்குள்ள கொண்டாட்டிய புருஷன் தொடமாட்டேன் அப்படிங்கிற விரதத்துல இருக்காரு. அந்த அம்மா தொடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கு. இனிமேல் நீங்க என்னைய தொடவே கூடாது. திருநீலகண்டம், திருநீலகண்டம்னா சிவன் மீது ஆணையாக நீங்க என்னை தொடக்கூடாது. ஏன் அந்த அம்மா தொட வேணாம்னு சொல்லிச்சு? வேறொரு பொண்ணை தொட்டதுனால அந்த அம்மா என்ன தொடக்கூடாதுன்னு சொன்னாங்க. வேற ஒரு பொண்ணை அவர் தொட்டாருங்கிறது அந்த அம்மா தன்னுடைய கற்பின் மகிமையால கணவர் வீட்டுக்கு வரும்போதே தெரிஞ்சிச்சு, நம்ம வீட்டுக்கு தப்பு பண்ணிட்டு வர்றாரு, இன்னொரு பொண்ணை தொட்ட கையால என்னைய தொடக்கூடாது. நீலகண்டம். அப்ப அப்படி சொன்னா பரவாயில்ல.
ஆனா இந்த குட்டி என்ன பண்ணுது? எந்த குட்டி? இங்க இருக்கே இந்த குட்டி. இங்க இருக்க குட்டிமா சத்தியம் பண்ணும். நீங்க ஏற்கனவே ஒருத்தரை தொட்டவரு, அதனால நீங்க தொடக்கூடாதுன்னு சொல்லல. நீங்க என்ன எப்ப பிடிப்பீங்க ஓ அப்படின்னு மான் குட்டி சொல்லுமா. என்ன எதிர்பார்த்து வாயில பேசுறத விட கண்ணிலேயே பேசுது. என்னை விட்டுட்டு போயிடாத, ஏற்கனவே நான் காட்டுக்குள்ள காஞ்சி போய் கிடக்குறேன். காஞ்சி போய் கிடக்குறேன்னு மான் குட்டி சொல்லுமா. ஆமா, சகுந்தலைன்னு ஒரு பொண்ணு காட்டுக்குள்ள கிடக்குது. ஏங்க காட்டுக்குள்ள இருந்தாலே புல்லெல்லாம் அதிகமா இருக்கும், அதை சாப்பிட்டுட்டு நிம்மதியா இருக்கும். வளர்க்குறவங்களுக்கு தெரியும். ஒரு மாடே கத்துதுன்னு வச்சுக்கோங்க, இந்த மாடு எதுக்கு கத்துது? இறக்கா கத்துதா, இல்ல கண்ணுக்குட்டி அவுக்குற நேரம் வந்துச்சு அதனால கத்துதா, இல்ல காலைக்கு கத்துதா? யாருக்கு தெரியும்? மாடு வளர்க்குறவங்களுக்கு தான் தெரியும். அது போல அந்த மான்குட்டி எந்த நேரத்துல எப்படி பாக்குது, எப்படி நிக்குது, எப்படி தலையை ஆட்டுது, எப்படி கையை கட்டி நிக்குதா, இல்ல கையை கட்டாம நிக்குதா? மான் குட்டி கை கட்டுமா? எந்த ஊர்லங்க மான் குட்டி கையெல்லாம் கட்டும்? 4 கால்ல நடந்து போய் தெரியும். நீங்க ஆட்டமே போடுது நாய்க்குட்டி, நீங்க என்னமோ இதை சொல்றீங்க? நாய்க்குட்டி ஆட்டம் போடுறதால மான் குட்டி ஆட்டம் போடுமா? என்னை பார்த்த வேகத்துல ஆர்வத்துல பாசத்துல இப்ப அதெல்லாம் வளர்க்கல. இப்ப என்ன ஆச்சுன்னா, சிவன் போய் நான் கொடுத்த திருவோடு பொன்னால் செய்யப்பட்ட ஓடு, எனக்கு அந்த ஓடு வேணுங்கிற. அவர் பார்த்து வீடு வாசம் எல்லாம் தேடுறாரு. சிவன் தான் மறைச்சிட்டாரு. இவங்க 2 பேருக்கு வயசாயிடுச்சு. யாருக்கு? இந்த புத்தருக்கு முன்னாடி நீலகண்ட நாயனாருக்கு அவர் மனைவிக்கும். அப்ப அவர் சொல்றாரு, சிவன் வந்து சொல்றாரு, அந்த வேதியை சொல்றாரு, சரி அப்ப என் திருவோட்டம் நீங்க திருடலைன்னு சொல்லி புருஷனை முன்னாட்டியும் கையை பிடிச்சிக்கிட்டு இந்த ஆத்துல மூழ்கி எந்திரிச்சு சத்தியம் பண்ணுங்க. ஏற்கனவே தொட மாட்டோம்னு சத்தியம் பண்ணிருக்காங்க, அப்புறம் எப்படி இறங்கி சத்தியம் பண்ணுவாங்க? அப்ப கொண்டாடி கையை பிடிக்க முடியாது. அந்த மாதிரி சத்தியம் பண்ணிருக்கு திருநீலகண்டன். அப்ப என்ன பண்ணாங்க? ஒரு குச்சி எடுத்து குச்சியில ஒரு முறை அந்த மாதிரி சொல்லி மறுமுறை அவர் பிடிச்சிக்கிட்டு 2 பேரும் ஆத்துல மூழ்கி எந்திரிச்சாங்க. 2 பேரும் வயதானவர்களா இருந்தவங்க இளமையா மாறிட்டாங்க. அப்ப அந்த வழக்குனால வயதானவர்கள் இளமையா போனாங்க. சரி, இப்ப இதுல என்ன வழக்குனா, என்ன வழக்கு? நீங்க மறைக்கிறீங்க. நான் மறைக்கிறதுனால நீங்க மறைக்கிறீங்கல்ல, எங்கெங்க நான் வச்சிருக்கேன் மறைக்கிறதுக்கு? அப்ப ஏன் நீங்க உள்ள கூட்டிட்டு போக கூடாது? ஐயா, பிறர் ஆடவர்கள் உள்ள போக கூடாது எங்க அப்பா சொல்லி அனுப்பியிருக்காரு. பிற ஆடவர்னா நான் யாரு? நீங்க யாரோ எவரோ மான்குட்டியை தேடி வந்திருக்கீங்க, அவ்வளவுதானே? நான் தமிழன் தானே. நீங்க தமிழராவே இருக்க, இல்லன்னு சொல்ல வரல. சீனாவுல இருந்து வந்திருக்கனா? இல்ல. இல்ல பாகிஸ்தான்ல இருந்து வந்திருக்கனா? இல்ல, அங்க இருந்தா இங்க வரக்கூடாது. அங்க இருந்தா இங்க வரக்கூடாது. பாதுகாப்பு கால இருக்கிறதுனால அங்க இருந்து யாதும் முறை யாவரும் கழின்னு ஒரு பழமொழிய கடியர் பூங்குடனார் எழுதியிருக்காரு. என்ன அர்த்தம்? யாதும் முறை யாரும் கழி. சாலூர் நம்ம ஊர் தான், வரைக்கும் நம்ம ஊர் தான். அடுத்து வர்றோம்னா அப்போ நம்ம ஊர் தான். யாதும் முறை யாவரும் கழி. நீங்க என்னை வேற்று ஆடவர்னு சொன்னீங்க பாத்தீங்களா? என்னை வேற்று ஆடவர் நீங்க சொன்னீங்கன்னா நமக்குள்ள ஏதாவது தொடர்பு இல்லாம தான் சொல்லலாம். நமக்குள்ள தொடர்பு இருக்கு. எப்படி தொடர்புங்கிறீங்க? நான் ஒரு தமிழன், சரி, நீங்க தமிழச்சி. ஒரு தொடர்பு வச்சா ஒண்ணு. நான் ஒரு இந்தியன், நீங்க ஒரு இந்திய பெண்மணி. 2 தொடர்பு வச்சா நான் ஒரு கலைஞர், நானும் ஒரு கலைஞர் தான், நீங்க ஒரு கலைக்கு. அப்ப நல்லா சாப்பிடுங்க கலைக்கு. அப்ப நமக்குள்ள இவ்வளவு தொடர்பு இருக்கும் பொழுது என்னைய வேற்று ஆடவர்னு சொன்னீங்களே, சரி என்ன ஜாதியான ஏங்க? எப்படிதான் தமிழர்களா இருந்தாலும் சொந்த பந்த கனவுகளா இருக்காலும் உங்களை முன்ன பின்ன நான் பார்த்ததே இல்ல, இப்பதான் முத பாக்குறேன். அப்படி முத பார்த்தவங்க போய் எப்படி எங்களுக்கு சொந்தக்காரன்னு சொல்ல முடியுமா? சரி வாங்க பழகுவோம். சொன்னா போது நம்புவாங்களா? 15 நாளைக்கு பழகுவோம். அந்த பழக்கத்துல என்னுடைய நடவடிக்கை நல்லா இருந்துச்சுன்னா மாட்டு. ஐயோ, உங்க பழக்கமே சரியில்லையே. பழக தெரிய வேணும். பொம்பளை பிள்ளைய பழகி பட்டவன் கூப்பிடாம முதல்ல பார்த்து நடக்க வேணும். பெண்களிடம் பழக தெரிய வேணும். அதனால மான்குட்டி ஏற்கனவே குடிச்சிருக்கேன்னு சொன்னீங்கல்ல, அந்த மான்குட்டி இருக்குல்ல, அதை வச்சு உற்பத்தி பண்ண வேண்டியதானே? அது குட்டியே போட மாட்டேங்குது. குட்டியே போட மாட்டேங்குதா? நானும் என்னன்னா பண்ணணுமோ அந்த உலகத்துல. என்னங்க நீங்க தான் இப்ப சொன்னீங்க, ஒரு மாடு வளர்த்தோம்னா அது எதுக்கு கத்துது, எதுக்காக கத்துதுன்னு தெரிஞ்சுக்கணும்னு நீங்க தான் சொன்னீங்க. மான்குட்டியை வளர்க்கிறவரு இதனால வரை குட்டி போடலைங்கிறீங்க. என் மேல எந்த ஒரு இல்ல, குட்டி மேலதான் குறையும். அது குட்டி போடலைங்கிறதுக்கு அதுதான் சொல்லுது. என்ன சொல்லுது? என் தங்கச்சி ஒண்ணு இருக்கு இங்க. எங்க? என்னால இதுவே குட்டி போட முடியாது. என் தங்கச்சியை குட்டி வாழ அது குட்டி போட்டுரும். இது குட்டி போட்டுட்டாலும் இங்க உள்ளத நானே பார்க்கல, அப்புறம் எனக்கு எப்படி தெரியாது குட்டி போடலாம் போடாதானே? பார்த்தாலும் பார்த்திருக்கேன், நான் பல பெட்டிய பார்த்திருக்கேன். அழகேச பெட்டி போல ஒரு வகையான பெட்டி பார்த்ததில்ல. ஒருத்தர் கூட ஒரு லட்சம் இருக்கக்கூடாது. என் வயதுக்கு எத்தனையோ மான்குட்டியை பார்த்திருக்கேன். எந்த மான்குட்டியும் பார்த்து என்னுடைய மனதை நான் பறி கொடுத்ததே இல்லை. ஆனால் இந்த மான்குட்டியை பார்த்த உடனே ஏப்பா அவர் தேடி அந்த மான்குட்டியை நம்மளாம் பார்க்கவே இல்லையே. எங்க அண்ணன் கூட
கேட்டுட்டேங்க. இப்படி போயிட்டு வரல கேட்டேன். மாநில பார்க்கவே இல்லைங்க. சரி உங்க அண்ணன் பேச்ச பேசாது. ஏங்க ஐயோ உங்களுக்கு கையெழுத்து ஐயா வீடு வரேன். எங்க அண்ணன் தான் முதல் காவலே இந்த இடத்துல. போது வாரம் மாநில நான் வரேன். பாருங்க வரும்பொழுது ஒரு ஆம்பளை ஆளு பொம்பளை ஆளு வெளியே திரும்ப போதுன்னா ஒரு ஆம்பளை ஆளு காவலுக்கு போகலாம். சரி இந்த பையன் பொம்பளை பிள்ளை கூட்டிட்டு காவலுக்கு நான் பயந்துக்குவேன், அதனால அந்த பிள்ளை கூட்டு போறேன்னு சொல்றாப்லையா, அதை போய் உங்க அண்ணன் சொல்லி எங்க அண்ணன் கொஞ்சம் பயந்து போக நடிப்பாப்ல, மத்தபடி வீரமான இல்ல. பார்த்திருக்கேன் நான் எட்டு வரை பார்த்ததில்லை. இது சின்ன குண்டி சமத்த குட்டி இருக்கிறது இது கொஞ்சம் பார்த்தா அதை பார்த்திருக்கேன் பார்த்திருக்கேன் எந்த ஊர்ல மஞ்சள் கயிறு போட்டுருக்காங்க? எங்க ஆளுகள் எல்லாம் மஞ்சள் கயிறு. என்ன உங்க ஆளுகள் எல்லாம் கருப்பு கயிறு போட்டு நமக்குள்ள ஒற்றுமை இருக்கு. தமிழ் சீலா பேசிட்டு எங்க ஆளுகள் அப்படிதான் போடுவாங்க. உங்க ஆளுகள் எப்படி மான் குட்டிக்கு மஞ்சள் கயிறு போடுவாங்க? எங்க பழக்கம் அப்படி. என்ன உங்க பழக்கம்? மங்களகரமா இருக்கணும். மஞ்சள் கயிறு எங்களை போட மாட்டாங்க. ஏன் மஞ்சள்னா தலைவரே மஞ்சள் தான் போட்டிருந்தாரு. எந்த தலைவர்? மஞ்சள் தான் ஒரு மங்களகரம். என்ன எங்க தலைவர் என்ன தலைவர்னா ஏன் மஞ்சள் ஆகிருக்கு? எங்க இதுக்கு வந்து மஞ்சள் தான் வந்து மகிமை. மஞ்சள் வந்து குருபாருக்கு வந்தது. அதனால குருபார்க்க கோடி நன்மை. ஒரு குரு பார்த்தாவே கோடி. குரு 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 பார்த்தா ஏதோ பிரச்சனை இருக்கு. கோடி மில்லியன் அப்ப உங்களை குரு குரு குருன்னு பாத்துக்கிட்டே இருக்காருங்க. பாடத்திலேயே சிறந்த பாடம் மனப்பாடம். அறிவியல் பாடம், கணக்கு பாடம், தமிழ் பாடம். இந்த பாடத்தை விட மனப்பாடம் என்ன தெரியுமா? அவர்களுடைய மனதில் என்ன இருக்கு? இப்ப பேசிக்கிட்டே இருக்க வச்சுங்களேன், சரி இவங்களை பார்த்தாவே தெரியும் என்னடா பேசிக்கிட்டே இருக்காங்க பாடாம. அந்த மனப்பாடத்தை தெரியாத ஜெயிக்க முடியும் இல்லைன்னா பாடிக்கிட்டே இருக்க முடியும். என்னடா கச்சேரியா பாடிக்கிட்டே இருக்காங்க, ஏதாவது ஒரு செய்தியை பேச மாட்டேங்கிறேன். அவங்க மனசுல இருக்கிறத பாடம், அது நம்ம தெரிஞ்சுக்கணும். பார்க்கும் பொழுதே தெரியணும். அதுதான் மனப்பாடம் இருக்கு. ஏன் மனசுல என்ன இருக்குன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும். என்ன மனசுல மான்குட்டியை தேடி வந்து இப்படி தடுமாறி தெரியுறீங்க பாவம். மான்குட்டினா 4 காலு ஒரு வாழு, உடம்பெல்லாம் புள்ளி புள்ளியா இருக்கும்ல. ஏன் குட்டிக்கு 8 கால் புள்ளி புள்ளியா இருக்காது, ஒரே ஒரு புள்ளி மட்டும் தான் இருக்கும். ஏங்க புள்ளி புள்ளியா இருக்கணும், அப்பதான் மானு. உங்களுக்கு இங்க புள்ளி இருக்கு. என்னங்க உங்களுக்கு புள்ளி நடுவுல? அதே மாதிரி அதுக்கு ஒரே ஒரு புள்ளி நடுவுல மட்டும் தான். என்ன நீங்க வெதனா வரும்போது பேசிக்கிட்டு இருக்கீங்க? வள்ளின்னு எழுதும்போது நடுவுல இருக்கிற இடத்துல மேல அது ஏன் பேர்ல வள்ளின்னு புள்ளி இருக்கு. நீங்க உடம்பு பூரா புள்ளியா இருக்கும்ல. ஆமா புள்ளி மானு. ஏன் குட்டிக்கு ஒரு இடத்துல மட்டும் தான் புள்ளி இருக்கு. இது என்ன கொடுமையா இருக்கு? அது அப்படி எப்படிங்க மானு இருப்பா? எல்லாரும் வச்சிருக்கிற மாதிரி நம்ம வச்சிருந்தோம் வச்சுங்களேன். நம்ம சொல்லாதீங்க, நீங்க சொல்லுங்க. பெட்டியே இருக்கு. நானே மான்குட்டி வச்சிருக்கேன். எத்தனையோ பெட்டி இருக்கு. அண்ணன் பெட்டி கார் எப்படி இருக்கு? அதுயா ஈர்ப்பா இருக்கு. எத்தனையோ வாத்தியா இருக்கு. மாப்பிள்ளையோட வாத்தியா அந்த சுறுசுறுப்பு. உட்காரும் போது என்ன அந்த தோரணையில உட்கார அப்படியோ விடிய வரைக்கும். அது ஒரு சிலர் இருக்காருக்கு அப்படியே தோன்றுவாங்க. அந்த ஒரு வரம்பு. அதே மாதிரி தம்பி சூர்யா வரமாட்டாப்ல மாதிரி ஒரு சூழ்நிலையில வந்து 9-2 நின்னாப்ல. அப்போ ஒருத்தர் அது மாதிரி அண்ணன் சண்முகநாதன் அந்த நீட்ல அவரு மாத்துறாரு. மாத்தும் போது எப்படி மாத்துறாருன்னு தெரியல, நமக்கே கண்டுபிடிக்க முடியல. ஆமா அப்ப அது ஒரு வந்ததுல என்ன கண்டுபிடிக்க முடியல. அப்ப ஆண்டவன் எல்லாருக்கும் ஒரு திறமையை வச்சுட்டு சரி நல்லா தெரியுங்க. இதுல என்னன்னா நம்மள்ட்ட என்ன திறமை இருக்குன்னு பார்த்தா அதை வெளியே கொண்டு வரணும். அது மாதிரி நான் மாப்பிள்ள மாதிரி மிருதங்க வாத்தியம் நடத்திருக்குங்க. அது நடக்குமா? என்னைய மாதிரி இங்க வந்து நடக்கும். ஆனால் எப்பவுமே நமக்கு என்ன இருக்கிறத பார்த்து அதை வெளியே கொண்டு வரணும். அது மாதிரி உங்களுக்கு ஒருவரை போல ஒருவர் இருப்போம் நினைக்க கூடாது. அது மாதிரி இங்க என்ன இருக்கிறத அதை பார்த்து வெளியே கொண்டு வரணும். நாங்க எங்க இருக்கிறத பார்த்து உங்க மனசுக்குள்ள என்ன இருக்கு, ஏன் மனசுக்குள்ள என்ன இருக்கு. எனக்கு காவல் முடிஞ்சிச்சுன்னா நிம்மதியா வீட்டுக்கு மனசுல கொஞ்சம் தெரிஞ்சுக்கம்மா. என்ன செய்யறா
மானுக்கு மஞ்சள் கயிறு போடுறேங்கிறதுக்கு நீங்க அப்படி சொல்லல, கட்டி பிடிச்சு முத்த வேற தட்டுனாங்க. மான் குட்டியை போய் கட்டி பிடிச்சா அது மாதிரி நிக்குமா? செய்யலாம் பழகுனது அப்படி பழகி இருக்கு. மஞ்சள் பழக்க வழக்கம் மஞ்சள் மாடு இருக்கு, களத்துல நின்று ஆடும் குத்தும். ஆமா, அடுத்த மாட்டுக்கார போய் அப்படி கட்டி பிடிச்சு முத்தம் கொடுப்பாரு. கைத்த போட்டாலே அடங்கி நின்றோம். ஆமா, உள்ள வெடியா இருக்கிறது வளர்த்தவன் கை போட்டோடனே நின்றோம். இந்த மான்குட்டி என்னைய பார்த்து வச்சுங்க, அப்படியே பப்பர கண்ணு எப்பா மான்குட்டி நிக்குது, அது பப்பர கண்ண நிக்கும். ஒருவேளை கால இந்த மான்குட்டியா இருக்குமோ? ஏங்க விரட்டி வரல மான்குட்டி தான் அடிச்சு முடியல. இப்படி நிக்குது வச்சுங்க, அது ஒட்டிக்கு பயந்து நிக்குது. இப்படி நிக்குதுன்னா அது பப்பர கண்ணு நிக்குது. அதாவது காலை விரிச்சுக்கிட்டு. ஐயோ, என் மீது ஏற்பட்ட ஒரு ஆர்வம் பாசம் பப்பர கண்ணு நிக்கும். காதல் போக மான்குட்டி எப்படி வரும்? இல்லாம அப்புறம் விட்டு வருமா? காதல் முகம் ஒரு மான் மேல ஒரு மானுக்கு வரலாம். துடிக்கிறோமா அவளை பத்தி பெருமையா பேசவும் பாடுற பாட்டை கேட்க விடாதுக்காக எவ்வளவு வேகமா முயற்சி பண்ணி, அது இவன் அடிச்சா அடிக்கிற சத்தம் தான் கேட்டு வாசிக்கிற சத்தம் கேட்க. முயற்சி தான் தெய்வத்தால் ஆகாதுன்னு முயற்சி தன்மை ஒருத்தப்படுகிறோம். சரி, முயற்சி தன்மையாக்கும் முயற்சின்மை. எப்பவுமே முயற்சி வெறும் முயற்சி பண்ணக்கூடாது, ஒரு பயிற்சி இருக்கணும். பயிற்சி இல்லைன்னா முயற்சி ஏறாத மலையும் இல்ல, மலை மேலே அப்படி சொல்லி இங்க வேலிமலை சாரலுக்குள்ளே போக கூடாதுங்களா? நீங்க ஏறாத மலை விளைக்கிறீங்க. ஏறாத மலையே இல்ல, குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பார். அவர் மாதிரி நானு. அவர் இருப்பாரு, நீங்க அந்த மலையில ஏறி இருக்க முடியாது. நான் ஒரு ஆராய்ச்சியாளர். என்ன ஆராய்ச்சி? இதுல ஏறி பாப்போமா, அதுல ஏறி பாப்போமா. இங்க இருங்க, ஒரு நேரம் போல ஒரு நேரம் இந்த இடம் இருக்காது. திடீர்னு மலை அசைஞ்சுன்னா நீங்க போய் வெள்ளா கலந்துருவீங்க. என்ன அசைஞ்சுனா? மலை வேலிமலை. பாப்பா என்னப்பா நம்ம பேசிட்டு இருக்கிற அசையாத மலை நீங்க, நான் மலையை பத்தி பேசிட்டு இருக்கீங்க, அசையும் இல்ல அதை பத்தி பேசிட்டு இருக்கிறீங்க. ஏங்க நான் மலையை தாங்க சொல்றேன். திடீர்னு மழை வரும், திடீர்னு மின்னல் வெட்டும், எங்கடா இப்படியேவா இருக்கும்? ஆனா மாப்பிள்ளை சொன்னது உண்மை. என்ன? உங்களுக்கு ஒரு தனி பாடி சொல்லுங்க. தப்பு. மேடனா ஆட்டம் போடுவாங்கல்ல, ஆமாமா. ஆட்டம் போடாத மேடை இல்ல, தீராத இந்த தொல்லை. ஏறாத மலையும் இல்ல, ஆடாத ஏறாத மலையும் இல்ல, ஆடாத காடும் இல்ல, தீராத இந்த தொல்லை. மனசுல ஓடிட்டு இருந்தா பேசல ஏதோ பேசுறது வச்சுங்க, மனசுல என்ன ஓடுதுன்னா, இவ்வளவு ஆணித்தரமா தெரிஞ்சு வந்த ஏங்கிட்டே நீங்க எவ்வளவு வாதம் பண்றீங்கன்னா, உடனே கொஞ்சம் விவரம் தெரியாத ஆளுங்க வந்துட்டாங்கன்னா இருக்கிற இடமே தெரியாம பண்றீங்க. ஏங்க உண்மையை சொன்னா ஆமான்னு ஏத்துக்க மாட்டேங்கிறீங்க நீங்க. இல்ல என்ன நன்மை சொல்லுங்க, ஒரு நல்ல காரியம் நான் பேசுறது. சரி, இந்த குட்டியை பிடிக்கிறதுனால இந்த குட்டிக்கு நன்மை, எனக்கு நன்மை, ஊருக்கு நன்மை, இந்த உலகத்துக்கு நன்மை, எல்லாருக்கும் நன்மை. நன்மைக்கு 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 இது எந்த ஒரு மைக்கு? பேரே தெரியல. எல்லா மைக்கும் நன்மைக்கு. நல்லா இருக்கு. அப்ப இருக்கு நன்மைக்குன்னு பேசும்பொழுது நான் மட்டும் தீமைக்கு பேசிக்கிறேன். கெடுதல் பண்ற மாதிரி மானுக்கு இல்ல, பாக்கல, உள்ள இல்ல அப்படின்னா உங்களை மாதிரி ஒருத்தர் தாங்க காணவன் தேடிக்கிட்டு இருந்தா. எதுல விட்டு நானும் அறிஞ்சமானு, நானும் அறிஞ்சமானு, நானும் அறிஞ்சமானு, நாணயமா பேசுமானு, நானும் அறிஞ்சமானு, நாணயமா பேசுமானு. ஒரு 4 பேர்கிட்ட போய் 4 விஷயத்தை கத்துக்கணும்னு சொல்றாங்க. 4 பேர்கிட்ட போய் 4 விஷயத்த அப்படின்னா, இந்த 4 விஷயம் என்னன்னு தெரியுமா ஐயா உங்களுக்கு? சாம தான பேத தண்டம். சாபம்னா என்ன? நடுப்பு சாபம். சமாதானம். ஒரு விஷயத்த
எடுத்த இடத்துலயே சண்டை சச்சரவுனே போய் அது இருக்க பெரிய சண்டையா போயிடும். வாங்க. இப்போ வாங்க. என்ன வேலையா வந்திருக்கீங்க? என்னங்க அட, யார் இல்ல, வாங்க. யார் சமாதானம். சமாதானம் சாமா இப்படி பேசி பாருங்க. அடுத்து தானம். உங்களுக்கு எவ்வளவு வேணும் சொல்லுங்க. உங்களுக்கு எவ்வளவு நாள் பான்குட்டியை மட்டும் கொடுத்துருங்க. பான்குட்டியை கொடுத்துட்டா நிம்மதியா போயிருங்க. 35 ரூபாயோட ஆகிங்க வேலை. 135 ரூபாய்க்கு மான்குட்டியா? ஒரு பேச்சு சொல்றாங்க ஒரு உதாரணத்துக்கு. உதாரணத்துக்கு அப்ப இது தானம். நீங்க சொன்னா தாரணம் வரும். இது தானம். அடுத்து வேதம். வேதம்ங்கிறது என்னன்னா அப்படி மிரட்டாது. ஓ இது வேதம். அடுத்து தண்டம். தண்டம்னா தான் அடியடி சட்டம். எதனால 4 பேர்த்துக்கிட்ட போயினாங்கல்ல. 4 பேர்த்த யாராரு? 4 பேர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும். 4 பேர்த்த போய் 4 இருந்தா 4 பேர் கூட இருக்கணும். போனா 4 பேர் போன வழியில போகணும். இருந்தா 4 பேர் கூட யார் யாரு கூட? மாதா பிதா குரு தெய்வம்னு 4 பேர் வச்ச வாழணும். வெட்டி மிருதங்கம் ஆடுறவங்க தாளம் இருந்தா அந்த 4 பேர் கூட இருக்கணும். இவங்க கூட இந்த கொஞ்ச நேரத்துக்கு தானே இருக்க முடியும். அப்புறம் அவங்களா கிளம்பிடுவாங்க. இவங்க எல்லாத்தையும் நம்ம பாடுற பாட்டெல்லாம் மக்கள் கேட்க முடியுமா? கேட்க முடியாது. அழுதுருவாங்க. நாடகம் வைக்கிற ஆசை எல்லாம் போயிடும். ஆமா. அப்ப நம்ம செய்யற பிள்ளைகள் எல்லாம் அப்பப்ப மறைச்சு அதை சுவை ஊட்டி வெறும் விட்டது இவங்கதான். ஆமா. இருந்தா 4 பேர் கூட இருக்கணும். யாரும் வெட்டி மிருதங்கம் ஆடுறவங்க தாளம். அப்பா மாதா பிதா குரு தெய்வம் தேவையில்லை. ஏன் இல்லாம தான் கருணை இருந்தான்ல. அவர் இருந்தது சரிங்க. அம்மா பார்க்கல, அப்பா பார்க்கல, குரு பார்க்கல, தெய்வம் பார்க்கல, யாரும் பார்க்கல. தானா வளர்ந்து இந்த உலகத்துல கருணைன்னு ஒரு பேர் நிக்குது இல்ல. அவர் தர்மம் செய்வேன் தெரிஞ்சதுனால அவர் பேர் மட்டும் இருக்கு. போனா 4 பேர் போன வழியில போகணும். அப்படின்னா அப்பர் சுந்தரர் மாணிக்க வாசகர் திருஞான சம்பந்தர். இது வந்து சைவம். வைணவத்துக்காரங்க வழியில போவாங்களா? நீங்க சொல்லுங்க. போக மாட்டாங்க. அதனால 4 பேர்னா 4 பேர் போற தடத்துல போறோம்னு வச்சுங்களேன், அதுல குற்றம் வராது. ஏப்பா என்னப்பா அதுல புதுசா போற இல்லங்க, ஏற்கனவே ஒருத்தர் போயிட்டு இருந்தாருங்க, அது பெரிய பிழை வராது. அது மாதிரி போயிருக்கு. கெட்டிக்காரன் தோட்டத்துல 8 பாறைன்னு இருக்காங்க. என்ன அர்த்தம் தெரியுமா? என்ன கெட்டிக்காரன்னா தலவா பேசுற தோட்டத்துல 8 பாதை போச்சுன்னா அது தோட்டமா இருக்குமா? தோட்டமா இருக்காது. கொட்டை காடாதான் கிடக்கும். அதே மாதிரிதான் உங்க இடத்துல ஏங்க அதுக்கு இதுக்கு சம்பந்தம் இருக்கு. ஓட்ட பெரிய ஓட்டங்க. மாடு உள்ள போற அளவுக்கு இருந்திருக்குன்னா ஏங்க நாங்க வேலை எப்படி அடைச்சு வச்சிருக்கிறோம், நாங்களே கொஞ்சம் ஒதுக்கிட்டு தான் போவோம், ஒதுக்கிட்டு தான் வருவோம். நானே ஏமா வேற ஏதாட்டினா கூட நானு போயிருக்கேன். மண்டை ஆட்டும் போது நமக்கு என்ன தோணுது? ரொம்ப மண்டை ஆடி இருக்கு. ஏங்க அதுக்கப்புறம் போய் பிடிச்சி ஏதாச்சும் வரட்டும். தஞ்சாவூருக்கு போனாலும் தலையாட்டி பூரா தலையாட்டிக்கிட்டே தான் இருக்கும். ஆளு அறிஞ்சமான நாணயமா அடிச்சே போச்சுனாலும் போக மாட்டேன். குட்டியை பிடிக்காம இன்னைக்கு இல்ல, நாளைக்கு இல்ல, இந்த வாரம் இல்ல, இந்த மாசம் இல்ல, இந்த வருஷம் இல்ல, 10 வருஷம் ஆனாலும் உங்க கூடவே தான் இருக்கிற வழியா. ஏங்க உங்களுக்கு பிரச்சனை? மான் குட்டில வேற என்ன தேடி போடுங்க. அப்படி கட்டட குரணத்த புள்ள சொல் பேச்சு கேட்கணும். கேக்குறீங்களா நீங்க? என்ன உங்க பேச்ச நான் கேட்கறது ஒண்ணு, நீங்க எங்க அம்மாவா இருக்கணும். சரி. டேடி எங்க அக்கா தங்கச்சி இருக்கணும். டேடி எங்க பொண்டாட்டியா இருக்கணும். டேடி குறைஞ்சது நான் உங்களை வச்சாவது இருக்கணும். ஏங்க எதுக்குங்க? எதுவுமே இல்லாம எப்படி உங்க பேச்ச கேளுங்க. பேச்சா இருக்கல, சம்பந்தம் இல்லாத பேச்சாதீங்க. அம்மா சொன்னாதான் கேப்பீங்களா? அம்மா சொன்னாதான் கேப்பீங்களா? அம்மா சொன்னா கேப்பீங்க? கேட்பேன், கேட்க மாட்டேன். அக்கா தங்கச்சி சொன்னா கேப்பீங்க? அறிவாளி யார் சொன்னாலும் கேட்பேன். சரி. அறிவுக்கும் வயதுக்கும் சம்பந்தம் இல்ல. எங்க அப்பா ஒரு தடவை சிவன் கேட்டாரு முருகனை பார்த்து. சரி. அப்ப பிரம்மன் படைக்கின்ற கடவுள் எவ்வளவு பெரிய கடவுள், அவரை கொட்டி செடியில் அடிச்சிருக்கீங்க, அவர் வயசு என்ன உன் வயசு என்ன கொட்டலாமா? அறிவுக்கு வயதுக்கு சம்பந்தம் இல்லப்பா இல்ல அப்படின்னு முருகன் சொன்னாரு. சரி. அதே மாதிரி தான் நானும் அறிவுக்கு வயதுக்கு சம்பந்தம் இல்ல. ஒரு சின்ன பையனா இருந்தாலும் கூட அண்ணே நீங்க பேசும்பொழுதுனே இந்த பக்கம் அதிகமா அந்த பிள்ளையவே பார்த்து பேசுறீங்க, நீங்க அந்த விஷயத்துல கொஞ்சம் மாறி போறதுக்கு அப்படி இருக்கக்கூடாது, இப்படி நேரா பார்த்து பேசுகிறேன் தம்பி சொன்னா கூட நான் ஒரு சில நேரம் மறந்துட்டு இப்படிதான் கொஞ்சம் நல்லா இருந்தா இந்த பக்கத்துல போய் பேசுவேன். தம்பி சொன்னா கூட ஏத்துக்குவேன். ஏன்? அறிவுக்கும் வயதுக்கும் சம்மந்தமே இல்லை. இப்ப யாரு சொன்னா கேட்க மாட்டேங்க. நீங்க சொல்லி நான் கேட்கணும்னா உங்களுக்கு இதுல ஏதாவது ஒரு தகுதி இருக்கணும். நல்லது சொன்னா கேட்கறது யாரு? எது நல்லது? இவ்வளவு நேரம் நீங்க தேடுறதை விட வேற இடத்துல தேடுனா இந்த குட்டியை தான் பிடிக்குமா? ஏன் வேற குட்டியை பிடிக்க கூடாதா? சொன்ன மாதிரி நான் போயிட்டு வச்சுங்களேன். இப்ப இது வந்து இந்த மான் குட்டிங்கிறது ஒரு ஜாடி. சரி. மான் குட்டிங்கிறது ஜாடி. ஒரு ஜாடி. நான் வந்து பிடிக்க வந்திருக்கேன்னா நான் ஒரு மூடி. மூடி. ஆமா.
இப்ப இந்த ஜாடி திறந்தே கிடந்துச்சுன்னா மழை பெய்யுதுன்னு வச்சுங்க, மழை தண்ணி உள்ள கொஞ்ச நாள்ல அதுல என்ன ஈ போய் உட்காரும், அதுல முட்டை வைக்கும், கொசு போய் உட்காரும், முட்டை வைக்கும், அதுல புழு வைக்கும், அப்புறம் அந்த தண்ணி ஒரு வாடையா இருக்கும். அப்ப மூடின்னு ஒண்ணு இருந்துச்சுன்னா எது நல்லது? இந்த ஜாடிக்கு ஒரு மூடியை கொண்டு வச்சு மூடி இந்த மான்குட்டியை காப்பாத்துறது இல்லதா, இல்ல உங்க பேச்ச கேட்டு அந்தரடியா விட்டுட்டு அம்போன் விட்டுட்டு? சரி நான் கேக்குறேன், ஜாடி வாங்கியிருக்காங்கல்ல, ஜாடி வாங்கணும் மூடி சேர்த்து தானே வாங்குவாங்க, நீங்க ஏன் மூடியை கொண்டு தெரியுறீங்க? ஒரு சில நேரம் மூடி எங்கேயோ வச்சமே காணுமே, இப்படியே தேடி அப்படி எல்லாம் தேட மாட்டாங்க, வாங்கினவங்க பத்திரமா வச்சுவாங்க. அது மாதிரி இப்ப நான் மூடியை தேடல, ஜாடியை தேடிட்டு இருக்கேன். ஐய மூடி மூடி இருக்குது, ஜாடிதான் இல்ல. மூட விட்டு பண்ண வரவழைத்து கூப்பிட்டது நான், இப்படி வாங்க, இங்கிட்டு வாங்க. ஏன் மான்குட்டி இருந்தா நாங்களே குடிச்சு கொடுத்தோம்ல, வேற யாரு கொடுத்தாலும் நம்ப மாட்டேன். நீங்க இவ்வளவு நேரம் நிக்கிறீங்க, வேற யாராவது மான்குட்டியை குடிச்சுட்டு போக போறாங்க. அது காரணம் இல்லாம கூப்பிட மாட்டாப்ல, நம்ம போய் பேசுறோம். இதுல உங்களுக்கு இடத்துல அந்த பையனே வச்சதுக்கான தேடி இருக்கிறாப்ல. நீங்க பாருங்க, இல்லாத மரக்காக இங்க வந்து நிக்கிறாரு, ஏதேதோ பேசி கண்டா வர சொல்லுங்க, மாலை
கருவா என்ன ஏதோ ஏன் கருவாய் சொல்லுங்க கருவாச்சி காத்தகாவ கருவாய் அந்த வட்டை காத்தகாவ கதிகலங்க போகுதுங்க தரடா 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 மானுக்கு உண்டான அங்க லட்சணத்தை சொல்லுங்க. மான் வந்தா உதவி செய்யும். மானுக்கு உண்டான அங்க லட்சணம் ஜாயாத கானகத்தே கண்டதுண்டு பசும்பொன் போன்ற நன்மேனி மாநகர கண்டதுண்டோ பசும்பொன் போன்ற நன்மேனி உலகிட புனிதமே இப்படி நான் என்கிறது எத்தனை நாள் சொத்து வச்சு நாடோறு காத்திருந்தே
கையப்பிடிப்பேன் அப்புறம் போயிருவேன் அண்ணே அப்படி கொண்டு ஓடுவேன் இது மாதிரி இப்படி கூட அப்புறம் நான் ரெண்டு கட்டி கொடுப்பேன் அண்ணே சாமி நீங்க ரெண்டு பேரும் எங்க போறீங்கிறது எனக்கு தேவையில்லை நான் குண்டி போனேங்க போனாங்க ரொம்ப முக்கியம் முருகா முருகா அண்ணே வந்த வேடுவர் என்ன பாடுபடுத்தாரு யாரா இருந்தாலும் பரவாயில்ல மான்குடியை தேடி வரலாமே அப்புறம் என்ன தேடி வந்தீங்க போயிருக்க வேண்டியதுதானே என்ன சொன்னீங்க இல்ல அதுதானே அண்ணன் கூப்பிட்ட அண்ணே என்ன தேடி வந்தேன்னு சொல்றானே நீ என்ன சொன்ன நான் அதெல்லாம் வர முடியாது சொல்லிட்டேனே காசு பேசிக்கிட்டு தான் போவோம் ஏதோ அண்ணன் வெக்கமா இல்ல மாமா வேணும் பவுன் அடிச்சுட்டா மாலை போட்டுக்கல துப்பி இருக்கும் பாத்து சரி இருந்தாலும் நம்ம குடல் குழம்பு குளக்கடவுள் நானே உங்களுக்கு வேண்டிய பெண் குழம்பெல்லாம் சரவண பவையிலும் நாமமே முருகா சரவண பவையிலும் நாமமே சண்முகனே நாதமே சித்தம் பாடுவே என்னை கூடுவே நிம்மதி நாடே கொடுத்தது யாருக்கு தெரியுமா? நான் தான் மாறுவிடத்தில் இப்படி வந்து என்னை கனியக தங்களுக்கு ஏற்கனவே திருமணம் நடந்ததாலும் என்னை மணந்த பிறகு வள்ளி தேவியானே சமேத சுப்பிரமணியர் என்று எனது நாமம் முன்பு சொல்லி அழைக்க வேண்டும். அப்படியே இந்த மாட்டு மாட்டுறதுக்கு சிரமப்படல. நீங்க சிரமப்படுவீங்க வாங்கி போட்டுக்கணும்.
அவர் பார்த்துட்டே இருக்காரு, அவர் மாத்தி விட்டு போயிடுவாரு. ரகுபதி ராஜா ராஜே ரகுபதி கபாவன தீபாராம் ரகுபதி ராஜா ராஜா ரகுபதி கபாவன தீபாராம் ரகுபதி ராஜா ராஜா ரகுபதி கபாவன தீபாராம் 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 இதுவரையிலும் எங்களது நாடகத்தை கண்டுகளித்த ரசிகர் மக்கள் அனைவர்களுக்கும் எங்களது நாடக அமைப்பாளர் அருமையா ஏஎன் அழகேசன் மற்றும் சாலூரை சேர்ந்த கணேசன் நாடக கலைக்குழுவின் சார்பாக மனமார்ந்த நன்றி வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு விடியும் வரை சிறப்பான முறையில் யூடியூப் வீடியோ கவரேஜ் செய்து கொடுத்த நமது மரியாதைக்குரிய மதுரை மேலூர் ஒத்தக்கடையை சேர்ந்த ட்ரிபிள் கே தமிழன் சவுண்ட்ஸ் வீடியோ கவரேஜ் உரிமையாளர் அண்ணன் கண்ணன் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு மற்றும் சிறப்பான முறையில் ஒளி அமைத்து கொடுத்த சத்யா சவுண்ட் சர்வீஸ் உரிமையாளர் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு மற்றும் நாடக ரசிகர் மக்களுக்கு இன்று இரவு சரியாக 10 மணி அளவில் மார்க்கண்டேயன் பக்த மார்க்கண்டேயன் நாடகம் சிறப்பான முறையில் நடைபெறும். அந்த நாடகத்தை காண அனைத்து நாடக ரசிகர்களும் வருகை தந்து நாடகத்தினை சிறப்பாக கண்டறிக்குமாறு வருவன அன்புடன் வரவேற்று உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். பாய் கொடுக்கலாம் எடுத்துட்டு போயிடுங்க, மறந்துடாதீங்க, இன்னைக்கு வேணும். நீதான்